ஹாய் தளபதி அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் நம்ம தளபதி பற்றின லேட்டஸ்ட், அதாவது தமிழக முதலமைச்சரான நம்ம தளபதி விஜய் பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதாவது இந்த நிலையில் தமிழகத்தில் நம்ம தளபதி விஜய் வந்து முதலமைச்சரை பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு மேலே ஆகுது. ஸோ இந்த நிலையில் மக்கள் மத்தியிலும் சரி, பல பிரபலங்கள் மத்தியிலும் சரி, ஸோ நம்ம தளபதி விஜயோட ஆட்சி இருந்த ஆட்சியோட பெட்டராகவே இருக்குது, நல்ல முறையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்து வெளியாகிட்டுருக்கு. ஸோ இந்த நிலையில் அதாவது நம்ம தளபதி விஜய் அரசியல் வரத்துக்கு முன்னாடியும் சரி, அரசியலுக்கு வந்த பிறகு, தமிழக முதலமைச்சர் ஆன பிறகும் சரி, ஸோ பல பிரபலங்களும் வந்து நம்ம தளபதி விஜய் பற்றி வந்து பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வர நிலையில் பிரபல இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் வந்து தற்போது நம்ம தளபதி விஜய்க்கு எதிராக ஒரு கருத்தை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டில் நடந்த அத்தனை கொலைகளுக்கும் அத்தனை வந்து தீய சம்பவங்களுக்கும் ஸோ அப்போது இருந்த திமுக அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்லி மக்களை வந்து மைண்ட் வாஷ் பண்ணி ஸோ விஜய் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாரு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய் பொறுப்பேற்ற 10 நாட்களிலே பார்த்திங்கன்னா ஆட்சியில் நடந்ததை விட பல மடங்கு வந்து இந்த 10 நாட்களே வந்து குற்றங்களும் கொலைகளும் வந்து நடக்குது. ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து விஜய் பதில் சொல்ல முடியுமா? அதே சமயம் விஜயை சார்ந்தவங்களும் விஜய்க்கு ஓட்டு போட்டவங்களும் வந்து இதுக்கு வந்து பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அதே சமயம் வந்து எல்லாரும் வந்து எம்ஜிஆர் ஆக முடியாது. சினிமாவிலேருந்து அரசியல் வர எல்லாருமே வந்து எம்ஜிஆர் ஆகிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் எம்ஜிஆர்னால் ஒருத்தர் தான். ஸோ எம்ஜிஆர் மாதிரி எல்லாரும் வர முடியாது. அதே சமயம் தேர்தலுக்கு முன்னாடி நான் சொன்னேன், இப்பயும் சொல்கிறேன். ஸோ நடிகர் விஜயால் வந்து ஒரு திருப்திகரமான ஒரு நிம்மதியான ஒரு ஆட்சியை வந்து தமிழகத்தில் கொடுக்கவும் முடியாது. ஸோ அதை வந்து நான் அடித்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தளபதி விஜய்க்கு உண்டான ஒரு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதாவது தமிழக முதலமைச்சர் நம்ம தளபதி விஜய் பொறுப்பேற்று 10 நாட்களே தான் ஆகுது. ஸோ இந்த நிலையிலே வந்து அவருக்கு எதிராக பல நெகட்டிவான விமர்சனங்கள் வந்துட்டு வர நிலையில் ஸோ எல்லா விமர்சனங்களுக்கும் ஸோ கூடிய விரைவிலையும் ஃப்யூச்சர்லேயும் சரி நம்ம தளபதி விஜய் வந்து எந்த மாதிரியான பதிலடி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.